இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஏர் பொல்யூஷன். இபிஎஸ் சப்ஜெக்ட் கோடு GE3451. இதில் வந்து யூனிட் 2ல ஏர் பொல்யூஷன் என்னென்னா an atmospheric condition in which certain substances are present in higher concentrations which can cause undesirable effect on man and his environment. அதாவது ஒரு அட்மாஸ்பியரிக் கண்டிஷனில் ஒரு அன்அஃபிஷியலான ஒரு ஏரோ ஏதோ ஒன்று வந்து கலக்குது, ஒரு சப்ஸ்டன்ஸ் கலக்குதுன்னா அதனால் அந்த சப்ஸ்டன்ஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆகும்போது அதிகமாகும்போது நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகுன்றாங்க. அதனால என்விரான்மெண்ட்டு பாதிப்படையும். தி சப்ஸ்டன்ஸ் ஆர் இன்க்ளூட் கேஸ், பார்ட்டிகுலேட்ஸ் மேட்டர், ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். இதில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றாங்கன்னா கேஸு, பார்ட்டிகுலேட்ஸ் மேட்டர், ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸுன்றாங்க. Gaseous pollutions includes oxide, sulfur, SO2, SO3, carbon monoxide and hydrocarbon volatile organic compounds. அதாவது கேசியஸ்னால பொல்யூட்டன்ஸ் ஆகுது. அது எதுனாலனா இன்க்ளூட்ஸ் த ஆக்சைட் சல்ஃபர் ஆஃப் SO2, SO3ன்ற கெமிக்கல், கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரோகார்பன் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதனால கேசியஸ்னாலும் அது பொல்யூட்டன் ஆகுதுன்றாங்க. Particulates pollutants include smoke, dust, fumes, droplets and pollen grains. Particulates dust, smoke இதை வந்து சொல்கிறாங்க. ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், அதாவது ரேடியோஆக்டிவ் பொல்யூட்டன்ஸ்னால் ரேடான் 222 கெமிக்கல், ஸ்டோனியம் 90 SR, ப்ளூட்டோனியம் 239 இந்த சப்ஸ்டன்ஸ் மூலியமாக வருதுன்னு சொல்கிறாங்க. சோர்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷனில் நேச்சுரல் சோர்ஸ், மேன்மேட் சோர்ஸ், இண்டோ ஏர் பொல்யூட்டன்ஸ். நேச்சுரல் சோர்ஸ்னால் என்னென்னா எரப்ஷன்ஸ் ஆஃப் ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர், ஃபோட்டோ கெமிக்கல் ஆக்சிடேஷன்ஸ், அதாவது காடை அழிக்கிறப்ப வர்ற புகை, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகிறது. அப்புறம் மேன்மேட் சோர்ஸ்னால் அதில் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், தெர்மல் பவர் பிளான்ட்ஸ், வெவிகுலர் எமிஷன்ஸ், அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ், ஃபாசில் ஃபியூயல் பர்னிங்ஸு. இண்டஸ்ட்ரியல்லேருந்து வெளியே வர்ற போக, தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து வெளியே வர்றது. வெவிகுலர் எமிஷன்ஸ்னால் பைக்கிலேருந்து வர்ற கார்பன் டை ஆக்சைடு, அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸுக்காண்டி எரிக்கிற இது ஃபாசில் ஃபியூல்னாலையும் வருதுன்னு சொல்கிறாங்க. இண்டோ ஏர் பொல்யூட்டன்ஸ்னால் பில்டிங் மெட்டீரியல்ஸ், பிரிக்ஸு, டைல்ஸு இதுக்காண்டி வர்றதுன்றாங்க. எஃபெக்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ப்ரோலாங் எக்ஸ்ப்ரெசிவ் அப்சர்ப்ஷன் ஆஃப் CO, சஸ்பெண்டட் கேசியஸ் பொல்யூட்டன்ஸ். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் மெக்கானிசம். அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்ம ஹியூமன் இன்ப்ரீத் பண்ணுறோம்ல அதுலேயுமே பிரச்சனை வரும் அப்படின்றாங்க. இதனால எஃபெக்ட். ப்ரோலாங் எக்ஸ்பிரஷன்னா சிகரெட் குடிக்கிறதுனால லங் கேன்சர், ஆஸ்துமா வருன்றாங்க. அப்சர்ப்ஷன் ஆஃப் CO ஹியூமோக்ளோபின் பிளட், அதாவது ஹியூமோக்ளோபின் நம்ம 200 டைம்ஸ் மோர் ஆக்சிஜனாக செயல்படுன்றாங்க ஏர் பொல்யூஷன் ஆகும்போது. அப்சர்ப்ஷன் ஆஃப் கேசியஸ் பொல்யூட்டன்ஸ் SO2 அண்டு லங்ஸ் அஃபெக்ட் சிவியர்லி. நம்ம முன்னாடியே கேசியஸ் பொல்யூஷனில் பார்த்தோம், SO2 அஃபெக்ட் லங்ஸ் சிவியர்லி. எஃபெக்ட்ஸ் ஆன் அக்வாட்டிக் லைஃபுக்கு என்னென்ன பாதிப்பு? ஏர் பொல்யூஷன் வில் லீட் டு ஆசிட் ரெயின், இட் வில் அஃபெக்ட் த டோட்டல் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். அதாவது ஏர் பொல்யூஷன் வந்து லெட் ஆசிடை பாதிப்படையுது, இதனால் டோட்டல் அக்வாட்டிக் ஆர்கானிசம் பாதிப்படையுது. எஃபெக்ட்ஸ் இன் பிளான்ட், ஏர் பொல்யூஷன் அஃபெக்ட் ஸ்டொமாட்டா, it will affect the chlorophyll and after the photosynthesis create waxing coating plants, also create necrosis. ஏர் பொல்யூஷன் வந்து அதாவது ஸ்டொமாட்டாவை அஃபெக்ட் பண்ணுது. பிளான்ட் அதாவது ஏர் பொல்யூஷன் வந்து பிளான்ட்டோட ஸ்டொமாட்டாவை அஃபெக்ட் பண்ணுறதுனால குளோரோஃபில், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் ஒழுங்காக நடக்காதனால அந்த இலையில் ஒரு சின்ன இது மாதிரி வேக்சி கோட்டிங் ஃபார்ம் ஆகுது. அந்த வேக்சி கோட்டிங் வந்து இதாகி நெக்ரோசிஸ் ஆகி டெட் லீஃப் ஆகுது. அதாவது சிம்பிளாக சொன்னால் ஒரு பிளான்ட்டில் உள்ள வேக்சி கோட்டிங் இருக்கும், அதாவது ஒரு கோட்டிங் லைன் மாதிரி ஒரு இது இருக்கும், அந்த இது வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எஃபெக்ட்ஸ் ஆன் மெட்டீரியல்னால் SO2 அஃபெக்ட் ஃபேப்ரிக், லெதர், பெயிண்ட், பேப்பர், மார்பிள் அண்ட் லைம்ஸ்டோன்ஸ். கண்ட்ரோல் யூஸிங் லோ சல்ஃபர் கோல்னாலையும் வருன்றாங்க. வெவிகுலர் பொல்யூட்டன்ஸ் கேன் பி செக்டு ரெகுலர் டர்ன் அப் இன்ஜின்ஸ். அதாவது ஒவ்வொரு வெஹிக்கிளையும் கரெக்டான டைமில் சர்வீஸ் விட்டு செக் பண்ணணும், அது விடுற எமிஷன்ஸ் அதாவது போக கரெக்டாக இருக்கான்னு. யூஸிங் மாஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பைசைக்கிள், அதாவது பைசைக்கிளை திருப்பி ஆர்வத்தை உண்டாக்கணும். ஷிஃப்டிங் டு லெஸ் பொல்யூட்டன் ஃபியூயல் H2 கேஸ், ஷிஃப்டிங் டு அதாவது இப்போ பெட்ரோல் டீசல்லேருந்து லெஸ் பொல்யூட்டன் ஃபியூலுக்கு மாறணுன்றாங்க. பிளான்டிங் மோர் ட்ரீஸ் அதிகமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.